சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவோம் என்கிறார் அனுர. கருப்பு அரசாங்கம் தோற்கடிக்கப்படும் எனவும் தெரிவிப்பு. இலங்கையில் கூலிக்கு அமர்த்தப்படும் துப்பாக்கிதாரிகள் காவல்துறை வெளியிட்ட தகவல். இரட்டை வேடம் போடும் அனுர அரசாங்கம் விமர்சனம் வெளியிட்ட நாமல். மஹிந்தவை சந்தித்தாரா ஆளும் கட்சி பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்? வெளியான அறிக்கை. நீதிமன்றத்தை நாடவுள்ள பருத்தித்துறை நகரசபை ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்குவதில் சிக்கல் நிலை. லூவர் அருங்காட்சியக கொள்ளை, மேலும் 5 கைது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சமூக ஸ்திரத்தன்மைக்காக போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் என்றும் அதற்காக தானும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விஷ போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் புதிய திட்டமான நாடே ஒன்றுபட்டு தேசிய நடவடிக்கையின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் நாட்டை சூழ்ந்துள்ள ஒரு மாயாஜால பேரழிவு என்றும் அதை தோற்கடிக்க தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும், குழந்தைகள், பொது சமூகம் மற்றும் ஒரு தேசம் என்ற வகையில் முழு நாடும் இந்த பேரழிவின் இரையாகி வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார். இளம் தலைமுறையினர் போதைப்பொருள் அச்சுறுத்தலின் மிகப்பெரிய இரையாகிவிட்டனர் என்றும், இந்த மாயாஜால சூறாவளி கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இப்போது பரவி வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். 800 கிலோ போதைப்பொருள் 1500 கோடி ரூபாவுக்கு விற்கப்படுகின்றது எனவும், இதனால் இந்த வர்த்தகத்தின் மூலம் பெரிய அளவில் பணம் குவிக்கப்படுகின்றது எனவும் கூறினார். இது ஒரே நேரத்தில் பெரும் கருப்பு சாம்ராஜ்யங்களை உருவாக்கும் கடத்தலாக மாறியுள்ளது என்றும், அவர்களுக்குள் இந்த சந்தையை பங்கிட்டுக் கொள்ள மோதல்கள் உருவாகியுள்ளதாகவும், அண்மை காலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடுகள் அனைத்தும் குழுக்களுக்கிடையே நடந்த சம்பவங்கள் என்றும் கூறினார். மேலும் அரசாங்கத்திற்கு இணையான ஒரு அரச பொறிமுறையை பாதாள உலகம் உருவாக்கியுள்ளது என்றும் கூறிய ஜனாதிபதி கருப்பு பொறிமுறையை அழிக்க வேண்டுமென்றும் கூறினார். இந்த செயல்களில் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் தலையீடு செய்துள்ளதாக கூறிய ஜனாதிபதி, போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க தாம் உறுதியாக தீர்மானித்துள்ளதாகவும், அது நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற கருத்து சமூகத்தில் உருவாகியுள்ளது என்றும் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இரட்டை வேடம் போடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் நாட்டு நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் போதைப் பொருட்களை தடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்பு எடுத்த அரசாங்கம் இன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையை அதனை மறந்து செயற்படுவதாகவும் அவர் சாடினார். இலங்கையில் அண்மை காலங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடுகள் கூலிக்கு அமர்த்தப்பட்ட துப்பாக்கிதாரிகளால் நடத்தப்பட்டதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர்களில் பலருக்கு பாதிக்கப்பட்டவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டதில் 52 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டு பதிவான 103 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 76 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் வேலை பின்னல்களை அகற்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மற்றும் சிறப்பு பணிக்குழுக்கள் நிறுத்தப்பட்ட போதிலும் இதனை கட்டுப்படுத்த இன்னும் தீவிரமான நடவடிக்கைகள் தேவை என்பதை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அடையாளம் காண சிறப்பு சோதனைகள் நடத்தப்படும் என்றும் பின்னர் அவர்கள் மறுவாழ்வுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.
இருப்பினும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டவர்களுக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒப்பந்த கொலைகள் அதிகரிப்பதை தடுக்க குறிப்பாக போதைப்பொருள் அடிமைத்தனம் மற்றும் பாதாள உலக நபர்களால் அடிமையானவர்களை சுரண்டுவது போன்ற மூல காரணங்களை கையாள்வது அவசியம் என்றும் கூறினார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த ஒப்பந்த கொலையாளிகள் பெரும்பாலும் போதைப் பொருளுக்கு அடிமையான நபர்களாக காணப்படுவதாக கூறப்படுகின்றது. அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக போதைப்பொருள் பழக்கத்திற்கு நிதியை பெற்றுக்கொள்ள துப்பாக்கிச்சூடு நடத்த ஒப்புக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல கொலைகள் 4 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவில் செய்யப்படுவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு பணத்திற்கு பதிலாக போதைப்பொருள் வழங்கப்பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பிசுவமடு தேராவில் மாவீர துயிலுமில்ல காணியினை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினரை வெளியேற்றி மாவீரர் நாளை சிறப்பாக அனுஷ்டிக்க இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகராசா ஜீவராசா இன்று கோரிக்கை விடுத்துள்ளார். துயிலமில்லத்துக்குரிய இடம் என்று ஒதுக்கப்பட்டு வித்துடல் விதைக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் 2020ஆம் ஆண்டு இராணுவத்தினால் கல் போடப்பட்டு மிகுதி இராணுவத்தின் கேம்புக்குள்ள அந்த கல் இருக்கு. அப்போ உண்மையாகவே இந்த இப்படியான தமிழ் மக்கள் வார ஜனாதிபதியெல்லாம் தேர்தல் பிரச்சார நேரம் சொல்லுகிறது என்ன, நாங்கள் இறந்தவர்களை அஞ்சலி செலுத்த விடுவோம், இறந்தவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் கிடையாது என்று. உண்மையாக இது இந்த புதிய ஜனாதிபதி வரும்போது கூடி எத்தனையோ வார்த்தைகளை சொல்லித்தான் வந்தார். ஆனால் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார். 1 வருடம் ஆகியும் எந்த ஒரு துயிலமில்லங்களிலும் இராணுவத்தை எடுத்ததாக நான் கேள்விப்படவில்லை. ஆகவே இந்த 15 இராணுவத்தை முதல் எடுக்க வேண்டும். எமக்கு பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரிடம் கேட்கிறோம், எம்மை இந்த இடத்திலே வேலி போடுவதற்கு இந்த பொரஸ்கல் உண்மையாகவே ஒரு துயிலமில்லத்திலே பொரஸ்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இராணுவம் அதுக்குள்ள கட்டடம் கட்டப்பட்டிருக்கு, மரங்கள் வெட்டப்படுது. அப்போ இந்த பொரஸ் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கு? உண்மையாகவே சில விதைக்கிற காணிகளில் பொரஸ்கல் வைக்குது. அப்படியான செயல் தான் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே தயவு செய்து இன்று இன்னும் 1 மாதம் இருக்கிறது. தயவு செய்து இந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த பூ போட்டு கும்பிட அந்த இடத்தை விடுதலை செய்து தர வேண்டும் என்பதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டுதான் இருக்கார்கள். எங்கள் மக்கள் மத்தியிலும் எங்கள் மக்களும் திருந்தவில்லை என்று தான் சொல்லணும். இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக 60-65 மாவீரர்கள் இந்த மண்ணுக்கு வித்துடல் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வித்துடல் புதைக்கப்பட்ட இடத்துக்கு நாங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய முடியாமல் நிலையில் தான் இருக்கிறோம். உண்மையாகவே இன்று அரசு எத்தனையோ வார்த்தைகள் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நடைமுறைக்கு ஒன்றும் சாத்தியமில்லை. பார்ப்போம். நவம்பர் 27, 2025ஆம் ஆண்டு நாங்கள் உரிய இடத்திலே அஞ்சலி செலுத்த விடுமா இந்த அரசு, இந்த ஜனாதிபதி என்பதை என்றால் வடக்கு கிழக்கிலே 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை திசை காட்டிக்கு வாக்கு போட்டு அனுப்பியிருக்கிறீர்கள். அந்த வாக்கு போட்டது உண்மையாகவே மக்கள் இன்றைக்கு திசை காட்டிக்கு வாக்கு போட்டது உண்மையான நிலைமை என்றால் இந்த ஜனாதிபதி இந்த வணக்க ஸ்தலங்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதே எனது கருத்து. பருத்தித்துறை நகரசபையில் உள்ள நிதி பற்றாக்குறை தொடர்பில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீதிமன்றத்தை நாடுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்ற போது குறித்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையினரால் பணியாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற 40% சம்பள அதிகரிப்பானது நிதியின்மை காரணமாக வழங்க முடியாதுள்ளதால் குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்றை நாடுவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையின் மாதாந்த அமர்வு அதன் தவிசாளர் வின்சென்ட் டி பால் டக்ளஸ் தலைமையில் இன்று காலை 9:15 அளவில் ஆரம்பமானது. வீதிகளின் ஓரங்களை செப்பனிடுதல், வீதி விளக்குகளை விரைவாக பொருத்துதல், நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அறநெறி பாடசாலைகள் உருவாக்குவதை ஊக்குவித்தல், இலங்கை போக்குவரத்து சபைக்கு நவீன சந்தை தொகுதி அமைந்துள்ள பகுதியில் அலுவலகம் ஒன்றினை அமைத்துக் கொடுத்தல், வாடகை முச்சக்கர வண்டிகளை ஒழுங்குபடுத்துதல், வரி அறவிடுதல், சபை தீர்மானங்களை ஒழுங்கமைத்தல், நவீன சந்தை பகுதியின் மேற்பகுதி மழைநீர் ஒழுக்கு ஏற்படுவதாகவும் அதனை நிரந்தர தீர்வாக எட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுத்தல் என்பன தொடர்பாக இன்றைய அமர்வில் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிலையில் ஊழியர்களுக்கான 40% கொடுப்பனவு அதிகரிப்பானது வழங்க வேண்டும் என்று வழங்கப்பட்ட சுற்று நிரூபம் தொடர்பாக ஆராயப்பட்டு அதனை வழங்குவதற்குரிய நிதி சபையிடம் இல்லை என்றும் இதனால் மத்திய அரசின் சுற்று நிரூபத்தை நீதிமன்றினூடாக சவாலுக்கு உட்படுத்துவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் தான் கலந்துரையாடுவது போன்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகைப்படத்தில் இருக்கும் நபர் தான் அல்ல என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்டகச்சி தெளிவுபடுத்தியுள்ளார்.
திருமண நிகழ்வு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகச்சி கலந்துரையாடுவது போன்ற புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. இது தொடர்பில் பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த திருமண நிகழ்வில் தான் கலந்து கொள்ளவில்லை என்றும் அந்த நிகழ்வுக்கு தான் அழைக்கப்பட்ட விருந்தினர் அல்ல என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகச்சி தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் குறித்த புகைப்படம் ஏதேனும் ஒரு வகையில் திருத்தப்பட்டதாகவோ அல்லது திரிவுபடுத்தப்பட்டதாகவோ இருந்தால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அறகலைய போராட்டத்தின் பொழுது கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 10 கண்ணீர் புகைக்குண்டு அடங்கிய பையொன்று கொழும்பு 7 சர் ஏனஸ்டி சில்வா மாவட்டத்தில் உள்ள கட்டடம் ஒன்றின் கூரையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக கருவாத்தோட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உணவு பொதி செய்யும் ஒரு பையில் இருந்தே இவை மீட்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு பிரதமர் அலுவலகம் அருகே போராட்டக்காரர்கள் நடத்திய போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினரால் கொண்டுவரப்பட்ட கண்ணீர் புகைக்குண்டுகளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கண்ணீர் புகைக்குண்டுகள் அடங்கிய உணவு வகை பை வெயில் மற்றும் மழையின் தாக்கத்தால் சிதைந்து விட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை உட்துறைமுக வீதி கடற்கரையில் பெருமளவான சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருகின்றன. சிவப்பு நிறத்திலான பெருமளவான நண்டுகள் இறந்த நிலையிலும் சில நண்டுகள் உயிருடனும் கரையொதுங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களாக சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு நண்டுகள் கரையொதுங்குவதற்கான காரணம் தெரியாதென மீனவர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் அண்மை காலமாக இவ்வாறு சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சாட்சி விசாரணை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தமை மற்றும் சரியான நுழைவு விசைவு இன்றி இலங்கையில் தங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரில் உள்ள மாவட்ட தேர்தல் திணைக்கள அலுவலகத்தின் விடுதியிலிருந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் எருவில் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் தேர்தல் திணைக்களத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்து கடமையாற்றி வந்த நிலையில் இன்று காலை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் குறித்த பகுதிக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். நீதிவான் நீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு அமைவாக சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தென்கொரியாவில் சீன தலைவர் ஜி ஜின்பிங்குடன் இன்று சந்திப்பை முடித்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் விரைவில் கைச்சாத்திடக்கூடிய வணிக ஒப்பந்தத்துக்குரிய உடன்பாடு இன்றைய சந்திப்பில் எட்டப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சீன தலைவருடன் தனது சந்திப்பை பாராட்டிய ட்ரம்ப் பல விடயங்களில் அவருடன் தான் உடன்பாடு கண்டதாக குறிப்பிட்டதுடன் அவர் ஒரு சிறந்த தலைவர் என்றும் அழைத்தார். கிம்ஹே சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் 2 தரப்பும் வரிவிதிப்பு விடயத்தில் எட்டப்பட்ட உடன்பாடுகள் குறித்து ட்ரம்ப் எதனையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. எனினும் சீனாவுடனான புதிய ஒப்பந்தம் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என தான் நினைப்பதாக குறிப்பிட்டார். அமெரிக்க குழு தென்கொரியாவை விட்டு வெளியேற தயாராகிய நிலையில் ட்ரம்ப் சீன தலைவரை விமான நிலையத்தில் வைத்து சந்தித்த பின்னர் தனது ஆசிய பயணத்தை முடித்திருந்தார். பிரான்சின் உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த 19ஆம் தேதி நடந்த திகிலான கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தில் நேற்றிரவு பாரிஸ் மற்றும் புறநகர் பகுதிகளில் மேலும் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலில் கைதான 2 பேர் தற்போது 96 மணி நேர காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த புதிய கைதுகள் இடம்பெற்றுள்ளன. லூவர் அருங்காட்சியக கொள்ளை சம்பவத்தை மையப்படுத்தி பிரான்சின் ஆராய்ச்சி மற்றும் தலையீட்டு படையணியும் கொள்ளைகளை தடுக்கும் படையணியும் துரிதமாக இயங்கி வரும் நிலையில் புதிதாக நேற்றிரவு முதல் 5 பேர் கைது செய்யப்பட்டனர்.
நேற்றிரவு 8 மணியளவில் பாரிஸின் 16வது வட்டாரத்திலும் சென்ட் டெனிஸ் பகுதியிலும் 5 பேர் புலனாய்வாளர்களால் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு கைது செய்யப்பட்ட ஒருவரும் கொள்ளை நடந்த இடத்தில் குற்றவாளிகள் விட்டுச் சென்ற பொருட்களில் கண்டுபிடிக்கப்பட்ட DNA எனப்படும் மரபணு தடயவியலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிகின்றது. கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட 34 மற்றும் 39 வயதுடைய 2 ஆண்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அவர்கள் இருவரும் அருங்காட்சியகத்தை கொள்ளையிட்டமை தொடர்பான குற்றங்களை ஓரளவு ஒப்புக்கொண்டதாக நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய கைதுகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் இதுவரை கொள்ளை போன 88 மில்லியன் யூரோ மதிப்புள்ள கிரீடங்கள் மற்றும் நகைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் அவை விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என புலனாய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவோம் என்கிறார் அனுர. கருப்பு அரசாங்கம் தோற்கடிக்கப்படும் எனவும் தெரிவிப்பு. இலங்கையில் கூலிக்கு அமர்த்தப்படும் துப்பாக்கிதாரிகள் காவல்துறை வெளியிட்ட தகவல். இரட்டை வேடம் போடும் அனுர அரசாங்கம் விமர்சனம் வெளியிட்ட நாமல். மஹிந்தவை சந்தித்தாரா ஆளும் கட்சி பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்? வெளியான அறிக்கை. நீதிமன்றத்தை நாடவுள்ள பருத்தித்துறை நகரசபை ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்குவதில் சிக்கல் நிலை. லூவர் அருங்காட்சியக கொள்ளை, மேலும் 5 கைது. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.